சுதா, நீங்கள் ஏற்கனவே குறுக்கிட விரும்புனீங்க திரு ஆச்சாரி பேசும்போது, கிளியர் மெசேஜ், கிளியர் மேண்டேட் டெல்லி மக்கள் வந்து பாஜகவுக்கு கொடுத்துருக்காங்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள தானே வேண்டி இருக்குது. நீங்கள் இல்லை, மக்கள் தீர்ப்பை நம்ம ஏற்றுக்க தான் வேணும், நான் அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்திருக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல்ல வந்து காங்கிரஸ் பற்றி சொல்லும் பொழுது சகோதரர் சொன்னாங்க ஆம் ஆத்மி வந்து காங்கிரஸோட ஒத்துழைக்கலை அப்படின்னு. அது நான் முழுமையாக மறுக்கிறேன். அது ஹரியானா தேர்தலில், கடந்த பாராளுமன்ற தேர்தலையே ஆம் ஆத்மிக்கு 9 சீட்டு, அப்புறம் 6 சீட்டு, அப்புறம் 3, நாங்கள் கடைசி எந்த உடன்பாடும் எட்டவில்லை. இதே தான் எங்களுக்கு 2019 பாராளுமன்ற தேர்தலிலும் இது மாதிரி ஒரு கூட்டணி உருவான்ற சூழ்நிலையில் கடைசி நிமிஷத்தில் காங்கிரஸ் எந்த முடிவும் எடுக்கிறதில்லை. இது வந்து காங்கிரஸ் இந்திய கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் பொழுது தன்னுடைய அப்ரோச்சை கண்டிப்பாக மாற்றிக்கணும். இது ஆம் ஆத்மிக்கு மட்டுமல்ல, அது கேரளாவாக இருந்தாலும் சரி, அது வெஸ்ட் பெங்காலினுடைய தேர்தலாக இருந்தாலும் சரி, ஹரியானா இருந்தாலும் சரி, பஞ்சாப் தேர்தலாக இருந்தாலும் சரி. பஞ்சாப் தேர்தலையும் கூட்டணின்னு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பஞ்சாப்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து அதை விரும்பல, அதனால அதை வந்து தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. டெல்லியிலையும் அதே தான். டெல்லியில கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி 4 சீட்டுலையும் 3 சீட்டு வந்து காங்கிரஸும் போட்டியிட்ட பொழுது காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் யாருமே வந்து பிரச்சாரமே செய்யல ஆம் ஆத்மிக்காக. ஆனா எங்க தலைவர்கள் அவங்களுடைய வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்தாங்க. ஆக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்திய கூட்டணிக்கு தலைமை வைக்கும் பொழுது தன்னுடைய அப்ரோச்சை கண்டிப்பா மாத்திக்கணும். அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய உணர்வுகளை கண்டிப்பா மதிக்கணும். அப்பதான் வந்து அடுத்த கட்ட நிலைமைக்கு நம்ம போக முடியும். இன்னொன்னு, பாஜக சார்பா அவங்க ஆசீர்வாதம் சார் சொல்லும் பொழுது சொன்னாங்க பொல்யூஷன் ப்ராப்ளத்தை முன் வச்சாங்கன்னு. பொல்யூஷன் யூபியில யார் இருக்காங்க? உங்க யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான் முதலமைச்சரா இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே பயிரிட்ட பிறகு, அந்த பயிர்கள் அறுவடை செய்த பிறகு அங்க இருக்கக்கூடிய கழிவுகளை அழிக்கும் பொழுது ஏற்படுகின்ற புகை மண்டலம் ஒரு மிகப்பெரிய பொல்யூஷனை ஏற்படுத்துகிறது. பஞ்சாப்ல அதை நாங்க தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து குறைச்சிருக்கிறோம். ஆனா பக்கத்துல இருக்கிற யூபி நீங்க அதை செய்யவே மாட்டீங்க. அதை பத்தி பேச மாட்டாங்க. வாக்காளர்களுடைய நம்பிக்கை இழந்திருக்கீங்களா? நான் வர விஷயத்துக்கு வரேன். நம்ம நிறைய பரப்புரைகள்ல நீங்க நிறைய பேசிட்டீங்க, இப்பவும் காலையில இருந்து பேசியிருக்கிறோம். இப்ப டேட்டால பேசலாம். நடுத்தர வர்க்கம் இருக்கக்கூடிய அந்த மிடில் இன்கம் குரூப்புடைய வாக்குகளை ஆம் ஆத்மி இழந்திருக்கிறது. அவங்களுடைய ட்ரெடிஷனல் அல்லது உங்களுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் பேஸ் அப்படிங்கிறதுல அந்த இழப்பை எப்படி பார்க்குறீங்க? இஸ்லாமியர்களுடைய தொகுதிகளிலையும் குறைவாக தான் வர்றீங்க. பெண்கள் அப்படின்னா அந்த எஸ்பெஷலி மிடில் இன்கம் அரசு ஊழியர்கள் அல்லது நடுத்தர வர்க்கம் உங்களோட நம்பிக்கை 40,000 வாக்குகளை 40,000 வாக்குகளை வாக்காளர் லிஸ்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. டிலீஷன் ஃபார்ம் 7 கொடுத்து பாஜகவினுடைய ஆட்கள் தான் இதை செஞ்சிருக்காங்க. எங்கிட்ட ஃபுல்லா இங்க டேட்டா இருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலையும் உங்களுக்கு வேணா நான் சொல்றேன் பாருங்க. இதெல்லாம் நீங்க ஜனக்புரியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,000 வாக்குகள். ஓகே, அதுதான் இப்படி நீங்க 40,000 வாக்குகளை உங்க ஆட்களை விட்டு டிலீஷன் கொடுத்துருக்கீங்க. அது காரணம் என்ன சொல்றீங்க? இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்ங்கறீங்க, ஊடுருவி வந்திருக்காங்கங்கறீங்க, வெளியில இருந்து வந்திருக்காங்கங்கறீங்க. இங்க 40 வருஷமா உத்தரப்பிரதேசத்துல இருந்தும் பீகார்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பூர்வாஞ்சல நீங்க வந்து ஊடுருவி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க பேர்ல உங்க ஆட்களை வச்சு 40,000 ஓட்டை டிலீட் பண்றீங்க. நீங்க பேசுறீங்களே நியூ டெல்லி, புதுதில்லி அரவிந்த் கெஜ்ரிவால் தொகுதியிலுடைய போட்டியிடுற வேட்பாளர், பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மா, அவர் வீட்டுல எத்தனை ஓட்டு இருந்தது? லோக்சபா தேர்தல் போது 3-4 இருந்தது. இன்னைக்கு அவர் வீட்டுல மொத்த ஓட்டு எவ்வளவு தெரியுமா? 32. ஒவ்வொருடைய மத்திய மந்திரி வீட்டிலையும் எப்படி 38 ஓட்டு 40 ஓட்டு வந்துச்சு 6 மாசத்துக்குள்ள? 2-3 ஓட்டுகள் இருந்த இடத்துல இன்னைக்கு இவ்வளவு வாக்குகள் எப்படி வந்தது உங்களுக்கு? எவ்வளவு முறைகேட்டில் இறங்கி இருக்கிறீங்க? இந்த முறைகேடுகள், இந்த குற்றச்சாட்டுகளாக வச்சிருக்கீங்க. அதுக்கு பிறகு இந்த முடிவுகள் வருது. நான் 2 அம்சங்களை நம்ம டெல்லி எலெக்ஷன் பார்த்துட்டு ஈரோடு பைப்போல் பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு. நம்ம திரும்பவும் டெல்லியும் பேச போறோம். நான் பெருமளவுக்கு அதுதான் பார்க்குறோம். பூர்வாஞ்சல் பற்றி நீங்க குறிப்பிட்டீங்க. பூர்வாஞ்சலுடைய அந்த வாக்குகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பூர்வாஞ்சல் மக்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய தொகுதிகள் 25 தொகுதிகள் ஐடென்டிஃபை பண்றோம். அதுல ஆம் ஆத்மி 13 இடங்கள்லையும் பாஜக 12 இடங்கள்லையும் முன்னிலை பெறுகிறது. 13 இடங்கள்ல 8 இடங்களை கடந்த தேர்தலோடு ஒப்பிடும்போது ஆம் ஆத்மி இழப்பு பாஜகவுக்கு 8 கூடுதலாக வருது. அப்ப 12 இடங்கள்ல பூர்வாஞ்சல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள். இன்னொன்னு, டெல்லியை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷனலி அது முன்னாடி வந்து பஞ்சாப் மக்களுடைய வாக்குகள், பஞ்சாப் ஓட்டர்ஸ் தான் பார்ப்பாங்க.
அப்படி அந்த தொகுதிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 13 தொகுதிகளில் பஞ்சாப் வாக்காளர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அதில் 10ல் பாஜக முன்னிலை வைக்கிறது, ஆம் ஆத்மி 3 தான் முன்னிலை வைக்கிறது. 10 இடங்களை ஆம் ஆத்மி இழந்திருக்கிறது. இதை பற்றிலாம் நிறைய பேசுகிறோம். இன்னும் நிறைய டேட்டா டெல்லி பற்றியும் பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், அது வந்து ஒரு இடைத்தேர்தலாக மட்டுமே கடந்து போக முடியாது. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய நிலையில் நேரடியாக திமுக, நாம் தமிழர் என்று 2 கட்சிகளுமே களமிறங்கின. அதே நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக களமிறங்கல, அதே போல பாஜக கூட்டணியிலிருந்து யாரும் களமிறங்கல. கடந்த முறை அவங்க போன சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு நேரடியாக பாஜகலேருந்து பாமக களமிறந்தது. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. அந்த தொகுதிகளுடைய அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இப்போது என்ன நிலை அப்படிங்கிறதே நம்ம பார்த்துடலாம். 26,492 வாக்குகள் பெற்று திரு வி சி சந்திரகுமார் முன்னிலையில் இருக்கிறாரு. அதே போல நம்ம ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கு நம்பர்ஸை பார்த்துட்டு இருக்கிறோம். ஈரோடு கிழக்குக்கு போகலாம். சென்ட்ரல் எஸ், அதே போல நாம் தமிழர்லேருந்து சீதாலட்சுமி 3177 வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. சுற்று 3 23,315 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை இருக்கார். இது வந்து மொத்தம் 17 சுற்றுக்கள் கொண்டதாக இருக்கக்கூடியது. தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த எண்ணிக்கை இருக்கட்டும். ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்தினுடைய இந்த கிராபிக்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இதில் இருக்கக்கூடிய இந்த வாக்குகள் 3 சுற்றுக்களில் இருக்கக்கூடிய முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். திரு ஜென்ராம், ஈரோட எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு இடைத்தேர்தல், அதை வந்து பொது தேர்தலோடு ஒப்பிடக்கூடாதுங்கிறது பொதுவான ஒரு பார்வை முன்வைக்கப்படும். இந்த தேர்தல் முடிவுகளை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? பொதுவாக இடைத்தேர்தலுக்கும் பொது தேர்தலுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குமா அப்படின்னு கேட்டா பொதுவாக பார்க்கும்போது இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்தாகவும் இருக்குது. ஆனா இங்க ஈரோடு கிழக்கை வந்து எப்படி முன்னிலைப்படுத்தியது, எதிர்க்கட்சிகள் எல்லாம் எப்படி முன்னிலைப்படுத்தினாங்கன்னா, தாங்கள் போட்டியிடாததற்கு முறைகேடுகள் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஸ்ட்ராட்டஜிக்கலி நாம் தமிழரை மட்டும் களத்தில் இறக்கி அவங்க ஆதரவு கொடுக்கிற மாதிரி செய்தாங்க. ஆதரவுங்கிறத அவங்க வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. ஆனா திமுகவுக்கு எதிரான சக்திகள் எல்லாமே இவங்களுக்கு பின்னால இருந்தது அப்படிங்கிறது வெளிப்படையான விஷயம். அதுல ஒரு 20-25% வாக்குகளை நாம் தமிழர் பெற்றார் என்றால் அதை ஒட்டி 2026க்கான உத்திகளை வகுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு இதை வந்து ஒரு டெஸ்ட் ராட் மாதிரி பார்த்தாங்க. அதுல அவங்க விரும்பிய முடிவுகளை அந்த மக்கள் கொடுக்கல அப்படிங்கிறது இந்த இதுல இருந்து தெரியுது. ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளே மொத்தம் இந்த பெர்சன்டேஜ் தானா அப்படின்னா அது அவங்க எதிர்பார்க்காத ஒரு செய்தி. அதனால அவங்க வேறு விதமாகத்தான் அந்த தேர்தலை 26 தேர்தலை அணுகுவதற்கு இனி திட்டமிடக்கூடும். பட் இதுல முதல் முறையாக அந்த தொகுதியை ஈரோடு கிழக்கு வந்ததற்கு பிறகு திமுக வெற்றி பெறுகிறது அப்படின்றது அதுவும் ஒரு முக்கியமானதாக பார்க்கணும். நான் அரவிந்த் குணசேகரனுடைய பார்வை கேட்கிறேன். கிட்டத்தட்ட மேற்கு மண்டலத்திலிருந்து வரக்கூடியவர், டெல்லி இந்தியா முழுக்க பார்த்தாலும் சொந்த மண்ணை பத்தின கொஞ்சம் புரிதலும் இருக்கலாம். அரவிந்த், இதை எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தல் முடிவை? இப்போதைக்கு முன்னிலை தான். எஸ், இதுல திமுக தான் வெற்றி பெறுவார்கள் என்பது இது மிகவும் தெளிவாக தெரிந்தது. ஆனா மார்ஜின் எவ்வளவு கிடைக்க போகுதுங்கிறதா முன்னாடி திமுகக்கு எதிராக அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றாக இணைந்தால் திமுகவை தோற்கடிக்க முடியுமா, ஆன்டி டிஎம்கே ஓட் அல்லது ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு பிளவுபடக்கூடாது, அதை ஒரு கன்சால்டேட் பண்ணணும் அப்படின்னா ஒற்றை வேட்பாளர் மட்டும் நிறுத்தி திமுக தோற்கடிக்க முடியுமா என்பது போன்ற ஒரு மெசேஜ் இது கொடுக்குது. இது வந்து நம்ம அவ்வளவு ஓப்பனா சொல்ல முடியாது. நாம் தமிழருக்கு பாஜகவோ அதிமுகவோ பாமகவோ தேமுதிகவோ எந்த கட்சியும் வெளிப்படையாக தங்களோட ஆதரவை தெரிவிக்கவில்லை என்றாலும் திமுக வெர்சஸ் நாம் தமிழர் தான் இந்த தேர்தல் நடந்தது. அது ஒரு ஈஸி கான்டெஸ்ட் டிஎம்கே இருந்தாலும் மார்ஜின் எவ்வளவு, டிஎம்கே 70-75% வாக்குகளை திமுக பெறுமா என்பதுதான் கேள்வி. அது பெற்றால் மட்டுமே திமுக அந்த இடத்தை தன்னோட இருப்பை திமுகவும் தக்க வைக்க முடியும்.